தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய விமானப்படை திறனை மேம்படுத்தும் வகையில் 97 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் 62,370 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி விமானங்கள் 2027-28 ஆண்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு 6 ஆண்டுகளில் முழுமையாக இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் 29 விமானங்கள் இரட்டை இருக்கைகளுடன் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. இந்த தயாரிப்பில் 64% உள்நாட்டு உதிரி பாகங்களே பயன்படுத்தப்பட உள்ளது. தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு 2021 வழங்கப்பட்ட ஆர்டரில் இருந்ததை விட 67 கூடுதல் புதிய பாகங்களை இணைக்கப்பட்டுள்ளன. அதில் உள்நாட்டு தயாரிப்பான ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரேடார், ஸ்வயம் ரக்ஷா கவசம் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கும் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் திறன், மேம்படுத்தப்பட்ட மின்னணு கருவிகள் போன்ற பல முன்னேற்றங்கள் இந்த போர் விமானங்களில் செய்யப்படுகின்றன. சுமார் 105 இந்திய நிறுவனங்கள் இந்த உற்பத்தி திட்டத்தில் நேரடி தொடர்புடையதாக உள்ளன. நாசிக் பிரிவில் பணிபுரியும் 2207க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், நிபுணர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோர் இந்த தயாரிப்பில் ஈடுபட உள்ளனர். தற்போது தேஜஸ் MK-1A போர் விமானங்களுக்கான GE-404 எனும் என்ஜின் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த என்ஜின்கள் பொருத்தப்பட்டவுடன் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்படும். இதன் மூலம் நாட்டின் தற்சார்பு பாதுகாப்பு திறன் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.